பல மணி நேர மின்வெட்டால் கோவையில் உள்ள தொழிற்சாலைகள் மீண்டும் சிக்கலை சந்தித்துள்ளன. தொழில் நகரமான கோவையில் 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் 5 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலைகளில் சிறு கம்பி முதல் கப்பலுக்கு பயன்படுத்தும் உதிரி பாகங்கள் வரை உற்பத்தி செய்யப்படுகின்றன. சில ஆண்டுகளாக நிலவும் மின்வெட்டு தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. தொடர் மின்வெட்டால் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது காற்றாலை மின் உற்பத்தி குறைந்ததால் கடந்த சில வாரங்களாக மின்வெட்டு நேரம் அதிகரித்துள்ளது. தினமும் பகலில் 5 முதல் 7 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுவதால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி முடக்கம் ஏற்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழந்து வருகின்றனர். தடையற்ற மின்சாரம் சமீப காலத்தில் தந்த அரசு மீண்டும் கடந்த ஒரு வார காலமாக 6 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு செய்கின்றன. பொதுவாக கோவை போன்ற தொழில் நகரங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் எங்கள் தொழிற்சாலையை இயக்க முடியும். இந்த தருவாயில் இவர்கள் இதில் 6 மணி நேரம் வரை மின்வெட்டு செய்தார்களானால் மொத்தமாக எங்கள் தொழில்கள் முழுமையாக மீண்டும் முடங்கி போகும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மின் தட்டுப்பாட்டை போக்க அனல் மின் உற்பத்தியை 40% அதிகரிக்க வேண்டும் என்றும் மத்திய தொகுப்பிலிருந்தோ தனியார் மின் உற்பத்தியாளர்களிடம் இருந்தோ மின்சாரத்தை பெற வேண்டும் என்று தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஏற்கனவே நெருக்கடியிலும் கடன் தொல்லைகளிலும் இருக்கின்ற எங்கள் தொழில் முனைவோர்களை இந்த மின்வெட்டால் மீண்டும் எங்களை மிக பெரும் நெருக்கடிக்கு ஆளாக்காமல் தமிழக அரசு உடனடியாக மின்சாரத்தை பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிற தனியார் இடத்திலும் வாங்கி தடையற்ற மின்சாரம் தொழில் முனைவோர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் குறுந்தொழில் முனைவோர் சங்கம் டாக்டர் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஏற்பட்டுள்ள மின்சார தடையால் கோவை தொழில் அமைப்பினர் மிரண்டு போயுள்ளனர்.